கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி சென்னை சாந்தோமில் உள்ள புனித தோமையர் திருத்தல பேராலயத்தில் நடைபெற்று வரும் சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இதுகுறித்து செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, இது குறித்த விரிவான தகவல். பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்பு, கருணை, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை ஒரு முன்னெடுக்கக்கூடிய ஒரு விழாவாக கிறிஸ்துமஸ் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே தங்களினுடைய வீடுகளை அலங்கரிப்பது, அதே போல கிறிஸ்துமஸ் மரங்கள், பரிசு பொருட்கள், பரிசு பரிமாற்றங்கள் என அன்பையும் மகிழ்ச்சியையும் கிறிஸ்தவ மக்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்று இந்த கிறிஸ்துமஸ் தின விழாவானது ஒரு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோம் தோமையார் திருத்தலத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து பொதுமக்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம்முடன் ஒரு குடும்பத்தினர் இருக்கிறார்கள். வணக்கம். நீங்க தொடர்ந்து பிரார்த்தனைகள்ல இருக்கிறீங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? எப்பவுமே கிறிஸ்துமஸ் பண்டிகைனா நாங்கள் கரெக்டாக காலையில் எழுந்து சர்ச்சுக்கு வர்றது பழக்கம், சின்ன வயசுலேருந்தே அதனால அது எல்லாருடைய அன்பும் நம்ம பரிமாறிக்கொள்கிற மாதிரி இருக்கிறது. அது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. தொடர்ந்து பொதுமக்கள் கூறிய அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்க முடியுது. பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் ஒரு அன்பை பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆற தழுவி தங்களுடைய அந்த வாழ்த்துக்களை பரிமாறி கொள்ளும் பொழுது மகிழ்ச்சியினுடைய அந்த உச்சத்திற்கே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. அதிலும் குறிப்பாக கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறிக்கக்கூடிய வகையிலே இங்கு பல்வேறு சிற்ப வேலைப்பாடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அந்த சிற்ப வேலைப்பாடுகளுக்கு அருகில் நின்று கொண்டு செல்ஃபி எடுத்துக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இன்றைய தினம் முழுவதுமே கிறிஸ்துமஸ் பண்டிகையில் கொண்டாடுவதும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து அன்பையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அளிப்பதும் இந்த தினத்தினுடைய ஒரு உன்னதமாக கருதப்படுகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம். சரி, இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.